இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருக என்று மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 ஆண்களுக்கும் அதற்கு மேல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர் உணவளிக்கிறார். ஆண்டவர் இயேசு நம் தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவர் இயேசு நம் மீது பரிவு கொள்ளுகிறவர். ஆண்டவர் இயேசு நம் மீது இரக்கமும் கரிசனையும் அக்கறையும் கொண்டவர். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்குமாறும் அவ்வாறு சந்திக்க நாம் அவருக்கு உதவி புரியுமாறும் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இன்றைய வாசகத்திற்கு செவிமடுத்து அது கற்றுத்தருகிற படிப்பினையை வாழ்வில் செயல்படுத்த இறையருள் வேண்டுவோம். பல நேரங்களிலே தன்னலத்தோடு நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளாத நம்முடைய சுயநலத்திற்காகவும் மற்றும் ஆண்டவர் இயேசுவால் அனைத்தும் ஆகும் என்று அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளாத நம்முடைய குறைபாடுகளுக்காகவும் மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். தூய மறை உண்மைகளை தகுந்த முறையில் கொண்டாட நாம் நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டுடைய இரக்கத்தை கெஞ்சி வேண்டுவோம். பாவ அறிக்கை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேடி, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 முதல் 44 முடியும். அந்நாள்களில்
பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன்
இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனற் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலிய கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர். உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 5000. இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தன. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். திரு அவை இன்றைக்கு நமக்கு
நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய உள்ள பகுதியை தந்திருக்கிறது. நாம் சுழல்முறை அட்டவணையிலே 2ஆம் ஆண்டில் பயணிக்கிறோம். மார்க்கு நற்செய்தி தான் பெரும்பாலும் இந்த ஞாயிறு வாசகங்களாக தரப்படுகின்றன. ஆனால் விதிவிலக்காக இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 5 வாரங்களுக்கு நாம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். மார்க் நற்செய்தி ஒரு சிறிய நற்செய்தி. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் ஒட்டுமொத்தமாக நமக்கு பாடங்களை தருவதற்காக யோவானிலிருந்து கடன் வாங்கி இவ்வாறு நல்ல படிப்பினைகளை நமக்கு திருச்சபை இணைத்து தருகிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த அதிகாரம். யோவான் நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது கிபி 90களுக்கு பிறகு எழுதப்பட்டது. முதல் தலைமுறை சீடர்கள் காணாமல் போக, அவர்கள் இறந்து போக, அவர்கள் கொல்லப்பட அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் எழுகிறது. அவர்கள் இயேசுவை நேரடியாக பார்த்தவர்கள் இல்லை, சீடர்கள் வழியாக கேட்டவர்கள். அவர்களிடத்திலே ஒருவித தளர்ச்சி, ஒருவித தேக்கம் ஏற்படுகிறது. இந்த சரிவு, இந்த பின்னோக்கி செல்லுகிற இந்த பரிதாப நிலையில் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த இந்த நற்செய்தியானது எழுதப்படுகிறது. ஆக இந்த நற்செய்தி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நற்செய்தி. மற்ற ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களில் நாம் இயேசு நற்கருணையை ஏற்படுத்துகிற அந்த புதிய உடன்படிக்கையை கொடுக்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தியில் அந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்காது. யோவான் நற்செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவுவார். அதைத் தொடர்ந்து அவர் நீண்ட பேருரை ஆற்றத் தொடங்கி விடுவார். அந்த நீண்ட பேருரை நீண்டு கொண்டே போகும். பிறகு அவர் கைது செய்யப்படுவார். ஆகவே அங்கு ஆண்டவர் இந்த இறுதி உணவை உண்ணுவது சொல்லப்படாது. மாறாக அவர் ஒரு உணவை உண்பார். அந்த உணவின் பொழுது அவர் யூதாசுக்கு அப்பத்துண்டை அவர் கொடுப்பார் என்கிற ஒரு குறிப்பு மாத்திரமே இருக்கும். ஆனால் இறுதி உணவு ஒரு புதிய உடன்படிக்கையாக நற்கருணை விருந்தாக ஏற்படுத்தப்பட்டது என்கிற அந்த குறிப்பானது நமக்கு ஒத்தமை உணர்ச்சி நூல்களில் தான் கிடைக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக இயேசு நற்கருணையின் முக்கியத்துவத்தை விளக்குவதையும் விவரிப்பதையும், இயேசு நற்கருணை ஏற்படுத்துவதையும் நமக்கு இந்த 6ஆம் அதிகாரம்தான் விலாவாரியாக விளக்கமாக எடுத்து சொல்லி தருகிறது. ஆகவே இந்த 6ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அந்த பின்னணியில்தான் இந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நாம் இங்கே படிக்கிறோம், இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர். அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று இந்த பகுதியானது தொடங்குகின்றது. கலிலேய கடலுக்கு 3 பெயர்கள் இருக்கின்றன. அது கலிலேய கடல் என்றும், திபேரிய கடல் என்றும், கெனசரத் என்றும் அழைக்கப்படுகிறது. அது உண்மையில் ஒரு கடல் அல்ல, அது ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரி நல்ல தண்ணீர் ஏரி. அதுதான் அங்கே இஸ்ரேல் நாட்டில் மக்களுக்கு வளம் கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தண்ணீர் தடாகமாகும். அந்த பகுதியில்தான் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை அதிகமாக செலவிட்டார். அந்த பகுதியில்தான் இயேசு இந்த புதுமையை அவர் ஆற்றுகிறார். இதற்கு இணையான செய்தி ஒத்தமைவு நற்செய்தி நூல்களிலும் காண கிடக்கிறது. ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், நாம் வாசிக்க கேட்ட இந்த அப்பம் பகிர்ந்தளிக்கிற இந்த புதுமை அல்லது இந்த அருமடையாளம் 4 நற்செய்தி நூலிலும் காணப்படுகிறது. 4 நற்செய்தி நூலிலும் காணப்படுகிற ஒரே புதுமை அல்லது அருமடையாளம் இதுதான். ஆகவே இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இதனுடைய பின்னணியானது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் கண்டுகொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிவோம், 400 ஆண்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்த யூத மக்களை, எபிரேயர்களை மோசே அழைத்து கொண்டு செங்கடலை கடந்து அவர் பாலைவனத்திற்கு வருகிறார். பாலைவனத்தில் அவர்கள் விட்டுவிட்டு அவர் மலைக்கு ஏறி செல்லுகிறார். அங்கே சென்று ஆண்டவரிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவர் கீழே வருகிறார். ஆக அளப்பரிய அற்புதத்தை செய்திருக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். மோசே மலைக்கு சென்று ஆண்டவரிடமிருந்து கட்டளைகளை பெற்று வருகிறார். அந்த ஒரு பின்னணியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாலை நிலத்திலே உண்பதற்கு எங்களுக்கு என்ன
என்று மக்கள் கேட்கிற பொழுது, நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம், ஆண்டவர் உங்களை பராமரிப்பார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழியப்படும், அதை நீங்கள் சேகரித்து அன்றன்றைக்கு உண்ணுங்கள் என்று மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே வழியாக ஆண்டவர் பொழிந்த மன்னா. இந்த பின்னணியில் இந்த வாசகத்தை நாம் அணுகினால் எவ்வாறு ஒரு புதிய மன்னாவை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார், ஒரு புதிய மோசேயாக அவர் இங்கே செயல்பட போகிறார், புதிய கட்டளையை அவர் நமக்கு தரப்போகிறார், புதிய உடன்படிக்கையை நம்மிடத்திலே அவர் ஏற்படுத்த இருக்கிறார் என்கிற அந்த பின்னணி மிக அழகாக நமக்கு இங்கே புரிந்து விடுகிறது. ஆகவே இது முழுக்க முழுக்க நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு ஒரு தயாரிப்பாக, நற்கருணை முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்கு ஒரு பின்னணியாக அமைந்திருக்கிற ஒரு பகுதி என்று நாம் சொல்லலாம். இந்த 15ஆம் வசனத்திற்கு அடுத்த பகுதி ஆண்டவர் இயேசு கடல் மீது நடத்தல், செங்கடலை கடத்தலுக்கு அது ஒப்பிச் செல்கிறது. அடுத்த பகுதி ஆண்டவருடைய நீண்ட போதனைகள். அந்த ஆண்டவருடைய நீண்ட போதனைகள் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார், பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது என்கிற குறிப்பு இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலும் அந்த பாஸ்கா விழா அந்த பின்னணியில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கிற பொழுதுதான் இந்த புதிய உடன்படிக்கை, நற்கருணை இவையெல்லாம் நமக்கு மிக நன்றாக புலனாகும். சரி, இந்த புதுமைக்குள்ளாக நாம் வருவோம். இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது பெருந்திரளாய் மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். மார்க்கு நற்செய்தி இதற்கு இணையான பகுதியை நாம் விடுத்து பார்த்தால், இயேசு மக்கள் மத்தியிலே நிறைய அற்புதங்களை செய்திருப்பார், அவர்களிடத்திலே புதுமைகளை ஆற்றியிருப்பார், நோய்களை போக்கியிருப்பார், ஆறுதல் விடுதலை கொடுத்திருப்பார். சீடர்களும் மிகவும் களைத்து போயிருப்பார்கள். வாருங்கள், அக்கறைக்கு போவோம் என்று சீடர்களை அழைத்து கொண்டு கலிலேய கடற்கரையின் வடகிழக்கு பகுதிக்கு அவர்களை அவர் அழைத்து கொண்டு போவார். படகு அங்கே போய் சேர்வதற்கு முன்னதாகவே அவர் அங்கேதான் போகிறார் என்று கேள்விப்பட்டு கடற்கரை வாயிலாகவே நடந்து மக்கள் முன்னதாகவே அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் காத்திருப்பார்கள். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பெருந்திரளாய் மக்கள் அவரிடத்திலே அவர்கள் வந்தார்கள். நாம் மற்ற நற்செய்தி நூல்களிலே படிக்கிறோம், இயேசு அவர்கள் மீது கரிசனை, அக்கறை, பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை குறித்து நீண்ட நேரம் பேசினார். அவர்கள் வாழ்க்கையை குறித்து பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். எப்படி ஒரு குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி வணிகம் நடத்த வேண்டும், எப்படி வெற்றியாய் வாழ வேண்டும், எப்படி சான்று பகர வேண்டும் என்று பலவற்றை குறித்து மிகுந்த அக்கறை கரிசனையோடு இயேசு அவர்களுக்கு எடுத்து சொன்னார் என்று நாம் இந்த சூழலை புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழலில்தான் பெருந்திரளான மக்கள் இயேசுவிடத்தில் வந்ததை அறிந்து இயேசு தன் சீடர்களை பார்த்து, குறிப்பாக பிலிப்புவை பார்த்து அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். இம்மக்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். யோவான் நற்செய்தியாளர் அடுத்து 6-7 வசனங்களிலே ஒரு சிறிய செய்தியை பதிவு செய்கிறார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். ஆக இந்த நிகழ்ச்சி நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. இயேசுவுக்கு தெரியும் இயேசுவால் எல்லாம் முடியும். ஆனாலும் சீடர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களை சோதிப்பதற்காக இந்த ஒரு கேள்வியை அவர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. சிலருக்கு பிரச்சனைகளே வாழ்க்கையாக இருக்கின்றன. ஆனால் பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் கையாளுகிற விதத்தில்தான் அவர்களுடைய தகைமை வெளிப்படுகிறது, அவருடைய ஆளுமை வெளிப்படுகிறது, அவர்களுடைய வலிமை வெளிப்படுகிறது. சிலர் பிரச்சனைகளிலேயே அப்படியே மாண்டு போய் விடுவார்கள். வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், நாம் வாழ முடியும், பிரச்சனைகளை கையாள முடியும். சிலரிடத்திலே ஒரு பிரச்சனையை கொண்டு கொடுங்கள், பூ என்று அதை ஊதி தள்ளி விடுவார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சிலரிடத்திலே கொண்டு போய் ஒரு பிரச்சனையை கொடுங்கள், ஊ ஊ ஊ என்று ஊதி அதை பெரிதாக்கி விடுவார்கள். அவர்கள் ஒன்றுமில்லாத பிரச்சனையை பெரிதாக ஆக்கி விடுவார்கள். இங்கே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி கையாள வேண்டும்? சீடர்களுக்கு பயிற்சி. ஏன் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கையாளுவதற்கான அற்புதமான பயிற்சியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? மக்கள் பசியாக இருக்கிறார்கள். பசி என்பது ஒரு அடிப்படை மனித வாழ்வுக்கு தேவை. உணவு, உடை, உறைவிடம். அதிலே முதலாவதாக தேவை உணவு. அந்த உணவு இல்லை என்றால் நாம் வாழவே முடியாது.
அதன் பிறகுதான் மற்ற தேவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பசி அங்கே வந்து விடுகிறது. இதை எப்படி தீர்ப்பது? இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது? பிரச்சனைகளை பல விதத்திலே கையாளலாம். ஆகவேதான் இயேசு தான் செய்யப்போவதை அறிந்திருந்தும் பிலிப்புவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். சீடர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். சரி, எல்லாருக்கும் பசியா இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5000 ஆண்கள் 20,000 மக்கள் இருக்கிறார்கள், நாம் இதை எப்படி கையாளப் போகிறோம் என்று கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு மறுமொழியாக, என்ன ஆண்டவரே, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று அவர் சொல்லுகிறார். ஒரு தெனாரியம் அப்படிங்கிறது ஒரு நாள் கூலி. 200 தெனாரியம் அப்படிங்கிறது ஒரு 8 மாத கூலி. ஒரு 8 மாதம் ஒரு ஆண் சம்பாதிக்கிற மொத்த சம்பளத்தையும் கூட்டி சேர்த்தால் வரக்கூடிய ஒரு பெருந்தொகை. இவ்வளவு பெருந்தொகை நாம் அதை செலவழித்தால் கூட இந்த கூட்டத்திற்கு ஒரு சிறு துண்டு ரொட்டியை கூட நம்மால் கொடுக்க முடியாதே, நாம் இதை எப்படி கையாளப் போகிறோம் என்று அவர் திகைக்கிறார். பணத்தை வைத்து நாம் சில காரியங்களை செய்யலாம். பணம் 10 செய்யும் என்று சொல்வார்கள். அதைத்தான் பிலிப்பு உடனே அவர் யோசிக்கிறார். ஆம், பணத்தை வைத்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் என்றாலும் நம்மிடத்திலே இப்பொழுது போதுமான பணம் இல்லையே, 200 தெனாரியம் தானே இருக்கிறது என்று அவர் யோசிக்கிறார். பணம் 10 செய்யும் 11 செய்யும் தான், ஆனால் பணம் அதற்கு மேல் செய்யாது. அதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்கை இருக்கிறது. அதால் அனைத்தையும் செய்ய இயலாது. அந்த உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு இவற்றை பயன்படுத்தி காரியங்களை முடித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் நல்ல அறிவு, நல்ல அனுபவம், நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு இவற்றை பயன்படுத்தினால் கூட நாம் பலவற்றிலே தோத்து போகிறோம். இந்த வரம்பு, இந்த எல்கை, இதனை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவேதான் சீடர்களை சோதிக்க இயேசு கேட்கிறார். சீடர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவர்கள் இயேசுவோடு பயணிக்கிறவர்கள். நமக்கு மிக நன்றாக தெரியும். 1ஆம் அதிகாரத்திலேயே இதைவிட பெரியவற்றை நீ காண்பாய் என்று அவர் நத்தனியேலிடத்திலே சொல்லி இருப்பார். இதைவிட பெரியவற்றை இயேசுவோடு பயணிக்கிற பொழுது, இயேசுவோடு நடக்கிற பொழுது, நாம் இயேசுவோடு செல்லுகிற பொழுது கண்டுபிடிக்க முடியும். இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற படிப்படியாக நாம் மெருகேற்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? சீடர்கள் அதை மறந்து விட்டார்கள். சீடர்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் மெமரி போல. அவர் கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இருந்தார். அதை மறந்து விட்டார்கள். ஒரு நூற்றுவர் தலைவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு சாவுக்காக அவரிடத்திலே இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நலமடைவான் என்று சொல்லியிருந்தார். தூரத்திலிருந்தே அந்த குணத்தை இயேசு கொடுத்திருந்தார். அதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அடுத்து நாம் அங்கே தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் கிடந்தவன், வானதூதர் வந்து தண்ணீரை கலக்குகிற பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்தால் சுகம் பெறுவேன் என்று நினைத்து கொண்டிருந்தவனை சுகமாக்கி ஆண்டவர் படுக்கையை தூக்கி கொண்டு போகச் செய்தார். எவ்வளவு பெரிய ஒரு வல்ல செயல் அது! அதையும் சீடர்கள் மறந்து விட்டார்கள். இப்படி ஆண்டவர் பெரிதென காட்டிக்கொண்டே வருகிறார். ஆனால் சீடர்கள் அதில் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு உடன் இருக்கிறாரே, ஆண்டவரே உம்மால் முடியும், நீர் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று ஒரு வார்த்தை அவர்களால் சொல்ல தெரியவில்லை. நாமும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இறை அனுபவம் பெற்றிருக்கிறோம், இறைவனால் வழிநடத்தப்படுகிறோம். நாம் மெய்சிலிருக்கிற புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கின்றன. நம்முடைய நண்பர்கள், நெருங்கிய சொந்தங்கள், பந்தங்களிடத்திலே நடைபெற்றிருக்கின்றன. பல புதுமைகளை கேட்டிருக்கிறோம். நம்முடைய கடவுள் வல்ல செயல் செய்ய உள்ளவர், ஆற்றல் படைத்தவர். அவருடைய வலிமை இன்றும் குறைந்து போய்விடவில்லை. அவர் பெரியவர் என்று நமக்கு தெரியும். தெரிந்தாலும் ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நாம் சோர்ந்துதான் போய்விடுகிறோம். நமக்கு வழிகள் தெரிவதில்லை. நமக்கு அந்த நேரத்திலே திக்குமுக்காடி நாம் போய்விடுகிறோம். அப்படித்தான் இவர்கள் உளறுகிறார்கள். இவர்கள் ஆண்டவரிடத்திலே எதையோ அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன், மற்ற நற்செய்தி நூல்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அங்கே சீடர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆண்டவரே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி கூட்டத்தை அனுப்பியாச்சுன்னா அவன் போயிடுவான். போகிற வழியில் விழுந்தான் செத்தான் நமக்கு என்ன, கூட்டத்தை நம்ம அனுப்பியாச்சு. ஆக இனி நம்ம தலையில் பொறுப்பு விழாது.
அது அவன் பாடு, அவன் குடும்பம் பாடு, அவன் ஊர்க்காரன் பாடு, பார்த்துக்கிடட்டு, நம்ம விலகிடலாம் அந்த பிரச்சனையை விட்டு என்று சிலர் இயேசுவுக்கு ஆலோசனை சொல்வதை மற்ற நற்செய்தி நூல்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஆக இப்படி கையை கழுவிவிட்டு எனக்கு என்ன வந்துச்சுது, அடுத்தவன் பொறுப்பு என்று நாம் அடுத்தவர்கள் மீது பழியை தள்ளிவிட்டு பொறுப்பை தட்டி கழித்து விட்டு ஒதுங்கி விடுகிறோம். இயேசு அப்படி போகிறவரா? இல்லையே. இயேசு கனிவும் தாழ்மையும் உடையவர். இயேசு இரக்கமுடையவர். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று இருகரம் விரித்து இதயத்தை திறந்து அழைக்கிறவர். அப்படிப்பட்டவர் இந்த கட்டத்திலே அவர் இறங்காமல் இருப்பாரா? ஆகவே பணத்தை வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று சீடர்களுக்கு தெரிகிறது. இரண்டாவதாக அவர்களுக்கு தெரிகிறது, சீடர்களை அனுப்பி வைத்து விடுவதாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, அது பெரிய பாதகமாய் போய் முடியும் என்றும் அவர்கள் உணர ஆரம்பிக்கிற நேரம். அப்பொழுதுதான் அந்திரேயா, சீமோன் பேதுருவின் சகோதரர் அந்திரேயா, அவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். இங்கே சிறுவன் ஒருவர் இருக்கிறான். அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் இருக்கின்றன. ஆனால் இது எப்படி போதும், இது எப்படி போதும் என்று அவர் அங்கே திகைக்கிறார். ஆண்டவர் அந்த பதிலை பார்த்து உண்மையிலேயே அவர் வியக்கிறார். அவர் சொல்லுகிறார், அதை கொண்டு வாருங்கள், அந்த சிறுவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. பெரும்பாலும் சின்ன பையனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க இடத்துல ஒரு 2 சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்களுக்கு ஒன்று கொடுப்பா என்று நீங்கள் கேட்டால் கொடுக்கவே மாட்டார்கள். எல்லாரும் அது எனக்கு என்று வைத்துக் கொள்வார்கள். தனக்கென்று வைத்துக் கொள்கிற ஒரு பாங்கு தான் அவளிடத்திலே அதிகம் இருக்கும். ஆனால் இந்த சிறுவனிடத்திலே நாம் ஒரு தெய்வ குணத்தை பார்க்கிறோம். தன்னிடத்தில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோர் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும். அந்த அளவிற்கு அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். தன்னலமில்லாத ஒரு பண்போடு தெய்வ தன்மையோடு இந்த குழந்தையை வளர்த்திருக்கிறார்கள். இறையாட்சியின் விழுமியத்தோடு அந்த குழந்தை அங்கே இருக்கிறது. அது தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள, கொடுக்க அது முன் வருகிறது. இந்த பண்புதான் உண்மையிலேயே பாராட்ட தகுந்த ஒரு பண்பு. கடவுள் நம்முடைய ஒத்துழைப்பை, நம்முடைய பங்கேற்பை அவர் விரும்புகிறார். அது மிகவும் முக்கியம். ஆகவேதான் மிக அழகாக ஒரு அகஸ்தினார் சொல்லுவார், நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மை மீட்க முடியாது. நமக்கு அத்தகைய ஒரு சுதந்திரத்தை, தன்னுரிமையை தந்திருக்கிறார். நாம் கடவுள் தருகிற அருளோடு ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைத்தால்தான் நாம் நம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. கடவுள் நமக்கு தந்திருக்கிற அருளோடு ஒத்துழைக்க வேண்டும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் இங்கே அவர் அந்த சிறுவன் கொடுக்கிற அந்த எளிய பொருட்களை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே அழகாக படிக்கின்றோம். அது மாத்திரம்தானா? ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் 12 பேர், 12 பேரும் கூடையை தூக்கி கொண்டு போனார்கள். 12 கூடைகள் நிறைய அவர்கள் மீதத்தை அள்ளி கொண்டு வந்தார்கள். ஆகவே எஞ்சிய துண்டுகளும் அவர்களுக்கு போதுமானவையாய் இருந்தன. ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் என்று ஆங்கிலத்திலே ஒரு கூற்று சொல்வார்கள். இயேசு நமக்கு பதிலாய் இருக்கிறார், விடையாய் இருக்கிறார். இயேசு கேள்வியாய் இல்லை, இயேசு குழப்பமாய் இல்லை, இயேசு பிரச்சனையாய் இல்லை. இயேசு நம்முடைய தேடல்களுக்கு, கேள்விகளுக்கு, குழப்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு பதிலாய் இருக்கிறார். இயேசு அற்புதமான விதத்திலே நமக்கு பதில்களை அவர் தர முடியும். அந்த உண்மையினை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இந்த சூழலில்தான் மக்கள் அங்கிருந்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே. நாம் இதற்கு முந்தைய 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சமாரியாவில் இயேசு அந்த பெண்ணோடு பேசிய பிறகு சீக்கார் ஊருக்கு அவரை அழைத்து கொண்டு போவார்கள். 2 நாட்கள் இயேசுவோடு பேசிய பிறகு உண்மையில் இவர் உலகின் மீட்பர் என்று அவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பார்கள். பட்டங்கள் எல்லாம் டாக்டர் பட்டம் போல இயேசு கொடுக்கிற அடைமொழிகள் ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையில் இவர் உலகின் மீட்பர். இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையில் உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் இவரே. பழைய ஏற்பாட்டில் நாம் இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படித்து பார்க்கிறோம். அங்கே இப்படித்தான் மோசே சொல்லுவார், பிற்காலத்தில் ஒரு இறைவாக்கினர் தோன்றுவார், உங்களிடமிருந்து அவர் தோன்றுவார், அவர் உங்களுக்கு நிறைவான இறைவாக்கினராய் இருப்பார் என்று சொல்லுவார்.
அந்த வார்த்தை இங்கே இயேசுவிலே நிறைவேறுகிறது. அவரை வர இருந்த இறைவாக்கினர் என்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். இறைவாக்கினர் என்பவர் யார்? பழைய ஏற்பாட்டிலே 3 முக்கியமான அமைப்புகள் இருந்தன: அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள். மூவரும் அருள் பொழிவு செய்யப்படுகிறவர்கள், மூவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுகிறவர்கள், மூவரும் மக்களுக்கு பணிபுரிய அழைக்கப்படுகிறவர்கள். அரசர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். குருக்கள் மக்களிடத்தில் இருந்து வருகிற காணிக்கைகள், பொருத்தனைகள், நேர்ச்சைகள் இவைகளை கடவுளிடத்திலே கொண்டு செலுத்தல் வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்தல் வேண்டும், பலி செலுத்துதல் வேண்டும். இறைவாக்கினர்கள் அவர்கள் கடவுளுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து, அவர்கள் தனியாகவோ குழுவாகவோ இணைந்து இறைவேண்டல் புரிந்து கடவுளுடைய திருவுளத்தை கண்டறிந்து அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறவர்கள் இறைவாக்கினர்கள். அப்படி ஒரு நிறைவான இறைவாக்கினராக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவராக, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இறைவாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பரிபூர்ண முழுமையான ஒரு இறைவாக்கினராக இயேசு வந்திருக்கிறார் என்கிற ஒரு உண்மை இங்கே நமக்கு அழகாக புலப்படுகிறது. ஆகவே இந்த நற்செய்தியானது நல்ல படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. இந்த இடத்திலே அறிஞர் பெருமக்கள் இயேசு செய்தது புதுமையா, இல்லை இயேசு செய்தது என்ன என்கிற ஒரு கேள்வியினை கேட்கிறார்கள். இந்த இடத்திலே இயேசு அப்பங்களை பலுக்கினார், அப்பங்களை பெருக்கினார். அள்ள குறையாத அமுத சுரவி போல அந்த கூடையிலிருந்து அப்பத்தை எடுக்க அது பெருகியது என்கிற ஒரு குறிப்பினை நாம் புதுமையாக இதில் பார்க்கிறோம். அதை செய்ய வல்லவர் ஆண்டவர், அவர் பெரியவர், நிச்சயமாக அதை அவரால் செய்ய முடியும். ஆனால் அதை கடந்து இங்கே இன்னொன்று நடந்திருக்கலாம் என்று அறிஞர் பெருமக்கள் விளக்குகிறார்கள். அதுதான் நல்ல படிப்பினையாகவும் ஆகிறது. அது என்ன? மக்கள் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள், நீண்ட நேரம் பேசக்கூடிய ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். ஆகியவர்கள் சும்மா வந்திருப்பார்களா? எல்லாரும் வருகிற பொழுது தங்கள் பைகளிலே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாக்கெட்டு, ஒரு ரொட்டி துண்டு, ஏதோ பிள்ளைகளுக்கு தங்களுக்கு தேவையானதை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் இது எனக்கு, இது என் மச்சினனுக்கு, இது என் மச்சினிக்கு, இது என் தம்பிக்கு, இது என் தங்கச்சிக்கு என்று அவர்கள் அதை பதுக்கி வைத்திருப்பார்கள். அதை பகிர்ந்து கொள்ளுகிற மனப்பான்மை வரவில்லை. அடுத்த குழந்தை பசியாய் இருக்கிறது, கொடுப்பதற்கு மனம் இல்லை. அதை தங்களுக்கென அவர்கள் வைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த சிறுவன் தனக்கென வைத்திருந்ததை, தன்னலத்தை கடந்து அவன் பகிர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஆண்டவர் பாராட்டுகிறார். கல்லான நெஞ்சங்கள் கரைகின்றன, பாறையான இதயங்கள் உருகுகின்றன. ஐயோ, இயேசுனுடைய இறையாட்சி போதனைகளை கேட்ட பிறகும் நாம் இப்படி வடிகட்டிய கஞ்சனாக இருப்பதா? பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதா? அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்காமல் இருப்பதா? தாராளம் காட்டாமல் இருப்பதா என்று அவர்கள் உணர்கிறார்கள், உறுத்தப்படுகிறார்கள், மனசு குத்துகிறது, மனம் மாறுகிறார்கள். ஆகவே அக்கா வாங்க, எம்மா வாங்க, ஆண்டி வாங்க என்று சொல்லி தங்களிடத்தில் இருப்பதை அவர்கள் பகிர ஆரம்பிக்கிறார்கள். இங்கு புதுமை நடக்கவில்லையா என்று கேட்கலாம். புதுமைகளெல்லாம் பெரிய புதுமை இங்கே நடந்தது. அதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். கல்லான இதயங்களை கனிவுள்ள, இரக்கமுள்ள, சதையுள்ள இதயங்களாக மாற்றியதுதான் ஆண்டவர் செய்த புதுமை என்று சொல்லுவார்கள். இதை எப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 2வது விளக்கம் நமக்கு நல்ல படிப்பினையாய் அமைகிறது. அந்த சிறுவனைப் போல நாம் நம்மிடத்தில் இருப்பதை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தல் வேண்டும். இந்த உவமை நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினைகள் என்ன? மக்கள் இன்றைக்கு தேவையில் இருக்கிறார்கள், மக்கள் இன்றைக்கு பசியில் இருக்கிறார்கள், மக்களுக்கு இன்றைக்கு பல வகை தேவைகள் இருக்கின்றன. வேலை தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, குழந்தைகள் தேவை, குழந்தைகளை வளர்த்தெடுக்க பொருளாதாரம் தேவை, இன்னும் நல்ல உடல் உள்ள சுகம் தேவை. இப்படி பல தேவைகளில் மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை பெருந்திரளாய் தேடி வரத்தான் செய்வார்கள். நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய திருத்தலங்கள், நம்முடைய வழிபாடுகள் இவற்றை அவர்கள் தேடி வரத்தான் செய்வார்கள். மிகவும் பலவீனமான சீடர்களை வைத்துக்கொண்டு, அவர்கள் கல்வி அறிவற்றவர்கள், அன்றாடங்காட்சிகள், பெரிய திறமைசாலிகள் அல்ல. ஆனால் அவர்களை வைத்துக்கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அங்கே செய்கிறார். அதை ஆண்டவரால் செய்ய முடியும்.
ஆகவே ஐயோ நாங்கள் படிக்கலையே, நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமே, நாங்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறோமே, நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கையில் சமுதாயத்தில் எப்படி எந்திரிக்கிறது என்று நினைக்க தேவையில்லை. நீங்கள் கிறிஸ்துவை தேடி வருகிறீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெரியவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதை ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அவர் செய்வார் என்கிற படிப்பினை இன்றைக்கு நன்றாக சொல்லப்படுகிறது. இயேசு நமக்கு போதும். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். இயேசு நமக்கு செவி சாய்ப்பார். இயேசு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் என்கிற ஒரு கருத்து மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கிரைஸ்ட் இஸ் சென்டர் ஆஃப் எவ்ரி சிச்சுவேஷன். இயேசு கிறிஸ்து நம்முடைய எந்த பிரச்சனை, நாம் படபடவென்று இருக்கிறோம், பரபரவென்று இருக்கிறோம், பிரச்சனைகளை கையாள முடியாமல் தத்தளிக்கிறோம், இயேசு நம்முடைய நடுவில் இருப்பாரே என்றால் எந்த பிரச்சனையும் நம்மால் நிச்சயமாய் கையாள முடியும். இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்மிடத்திலே மிக குறைவான ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை ஆண்டவர் இயேசுவால் நிறைவாக்க முடியும். நம்முடைய தேவைகளுக்கும் மேலாக அவரால் அள்ளி கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு நம்முடைய உலகம் சார்ந்த தேவைகளை மட்டுமல்ல, ஆன்மா சார்ந்த தேவைகளை அள்ளி கொடுக்க வரப்போகிறார். அதற்கு ஒரு முன்னோட்டம்தான் இந்த வாசகம். ஏனென்றால் இதை தொடர்ந்து வருகிற அத்தனை பகுதிகளிலும் நான் உங்களுக்கு நிலை வாழ்வு தரப்போகிறேன், என்னை நம்புங்கள், என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம், அதை உண்டு குடியுங்கள், என்னிடத்தில் ஆழமான நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழகாக அங்கே சொல்லப் போகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி முடிக்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்க்கின்றோம். யோவான் அழகாக சொல்லுவார், இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியும் அதற்குத்தான். ஆகவே இயேசு இறைமகனாகிய மெசியா என்று நாம் நம்புவோம். நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவருடைய அருளோடு நாம் ஒத்துழைப்போம். நம்மால் இயன்றதை பிறருக்கும் ஆண்டவருக்கும் அள்ளி கொடுப்போம். நிறைவாழ்வை நாம் காண்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையினை பறைசாற்றுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். அவர் மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, நாம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்கிற பொழுது அதற்கு செவிசாய்க்கிற ஒரு இறைவனை நாம் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நாம் மகிழ்ச்சி அடைதல் வேண்டும். நம்முடைய வாழ்வின் தேவைகள் ஏராளமாய் இருக்கின்றன. பெருந்திரளான மக்களுக்கு பதிலாய் அமைந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கும், நம்முடைய தேடல்களுக்கும், நம்முடைய மன்றாட்டுகளுக்கும் அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகரவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நாட்டின் வளர்ச்சி பாதையை நோக்கி நாளும் பயணிக்கவும், மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து மக்கள் பணி செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்வை வாழ்ந்திடவும், எங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியிலிருந்து தவிக்கும் இந்த உலகிற்காக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் வன்முறைகளும் நீங்கி மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அமைதியின் கருவிகளாய் செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஒளியின் பாதையில் நாளும் பயணிக்கவும், உமது கட்டளைகளை கடைபிடித்து உமக்கு உகந்த வாழ்வு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் மௌனமாக எடுத்துச் சொல்வோம். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கிற எலிசாவிடத்திலே கொஞ்சம் தானியங்களை கொண்டு வந்தார் ஒருவர். அதனை அவர் 100 பேருக்கு அவர் பகிர்ந்தளிக்க சொன்னார். இது எப்படி போதும்? ஆண்டவருடைய பெயரால் இது போதுமானதாக இருக்கும் என்று சொல்ல, அது அவ்வாறு போதுமானதாகவும் மீதியுடையதாகவும் இருந்தது என்று நாங்கள் அறிந்தோம். அதைப்போல இன்றைய நற்செய்தியிலே சிறுவன் ஒருவன் தன்னிடத்திலே இருக்கிற 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு கொடுக்க, அது 5000 ஆண்களுக்கும் அங்கு வந்திருந்த அத்தனை குழந்தைகள் பெண்களுக்கும் போதுமானதாய் இருக்கும்படியாக நாங்கள் இந்த புதுமையை கண்ணால் பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை இந்த மீட்பின் திட்டத்திலே, எங்களுடைய ஒத்துழைப்பை, எங்களுடைய பகிர்தலை இந்த மீட்பின் திட்டத்திலே நாங்கள் வழங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவே எங்களுடைய காணிக்கைகளை, எங்களுடைய கொடைகளை, எங்களுடைய நேரங்களை, திறமைகளை, தாளந்துகளை நீர் ஏற்று அதை பன்மடங்கு பெருக்கி திரு அவைக்கும் சமுதாயத்திற்கும் நீர் பயன்படுத்தும். தேவையில் இருக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் உம்மை தேடி வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும், புதுமைகளை செய்யும். என்னென்ன கருத்திற்காக இன்றைக்கு மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டுக்களை நீர் நிறைவேற்றி தாரும். நீர் எங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலாய் இருக்கிறவர் என்பதனை நாங்கள் உணரச் செய்தருளும். ஆண்டவரே, வல்ல செயல் செய்கிற ஆற்றல் உம்மிடத்தில் குன்றிப்போய் விடவில்லை என்பதனை நாங்கள் துய்த்துணருமாறு இந்த நாளிலே அற்புதத்தால், அதிசயத்தால், ஆச்சரியத்தால் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று, எங்கள் மன்றாட்டுகளுக்கெல்லாம் செவிசாய்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் திருப்பெயரில் உம்மை வேண்டுகிறோம். ஆமென். பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம்.
என் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, உம் பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோம் காணிக்கை பொருட்களை இறைவா, எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம் காணிக்கை பொருட்களை இறைவா, எம் கரங்களில் ஏந்தி உம் பீடம் வந்தோம். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே இறைவா, வானதூதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டோனி சாமி, எல்லா திருநிலைராகி அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று அன்பு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுத் தந்தார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு இயேசுவின் வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்திரள உமை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ மக்களின் பசிபோக்கிய ஆண்டவர் நம்முடைய ஆன்ம பசி போக்க நற்கருணை விருந்தாய் எழுந்து வருகிறார். மக்களின் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீரளித்து வெற்றியுடன் வீட்டுக்கு அனுப்பிய ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ஆசீரளிக்க நம்மோடு உடன் இருக்க அவர் எழுந்து வருகிறார். உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே. உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார். எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்த்திடுவே. உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேரமுதே திருவடி பணிகின்றே. திருவிருந்தே தேரமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூசை செய்தேன். பூசை செய்தேன். பூசை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்பில் வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே மாண்புயரேழு தூண்களுமா. மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா. பாதுகாத்தாருமையில் பரமன் பாவ நிழலே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோரமல ஸ்தலமென கொண்டார்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.